வணக்கம் ரவி. நேற்றைய தினம் காரைக்குடி அருகே உள்ள சாக்கோட்டை பொய்யாவயல் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில 9ஆம் வகுப்பு படிக்கும் கைலாசம் வளர்மதி அவர்களின் மகன் சக்தி சோமையா என்பவர் அறிவியல் பாட வகுப்புல கணினி இயக்க சொன்ன ஆசிரியர்னால கம்ப்யூட்டர் இயக்க முற்பட்ட போது மின்சாரம் தாக்கி எதிர்பார்த்த ஸ்கூல்லேயே மரணம் அடைந்தார். அவரது உடல் நேற்று இரவே காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில அவர் இறந்த மாணவனின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் நேற்று இரவே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்நிலையில தமிழக முதல்வர் நிவாரண நிதியாக 5 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருந்தாரு. அதை வழங்க வந்த காரைக்குடி வட்டாட்சியர் ராஜாவிடமும் காரைக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபனிடமும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, கள்ளக்குறிச்சி விசச்சார சம்பவத்துல உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கினீங்க. ஆனா இப்ப இறந்த மாணவனுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கு. இது பத்தாது. மேலும் அந்த மாணவனுடைய சகோதரிகள் 3 பேர் இருக்கிறாங்க. அதனால குடும்பத்தில் நடந்ததுல பல இன்னல்கள் ஏற்படுது. அதனால குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கணும். அது இந்த அஜாக்கிரதை இருந்த அறிவியல் ஆசிரியரை கைது செய்யணும் அப்படின்னு போராட்டக்காரர்கள் கோரிக்கை வச்சு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வர்றாங்க ரவி.